காரைக்குடி கம்பன் விழாவில் சுகி சிவம் அவர்களை பேசவிடாமல் தடுத்து நிறுத்தியதாக பொய்யான ஒரு வதந்தியை பரப்பிக் கொண்டிருந்தனர். 5 பேர் வழியை மறிக்க 500 பேர் உள்ளே காத்திருக்க கம்பீரமாக கடந்து போய் கம்பன் கவிமழையை சுகி சிவம் வழங்கினார். பேசவில்லை என்பது வதந்தி, பேசினார் என்பது உண்மை. அவருடைய 1 மணி நேர உரை இப்பொழுது. இந்த கோடை வெயில் கொளுத்துகிற நேரத்தில் கம்பன் கவிமழையில் நனைய வந்திருக்கிற உங்களை வணங்கி வாழ்த்தி இந்த உரையை தொடங்குகிறேன். இங்கே பல பெரியோர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ரொம்ப அழகாக அந்த குழந்தை பேசினாள் புவனேஸ்வரி. ஒரு பாடல், அந்த பாடலுடைய அடுத்த வரி என்னன்னு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கம்பர் ஒரு குடியானவர் பாடுகிற பாடலுக்கு காத்திருந்து கேட்டார் அப்படின்னு ஒரு சம்பவம். இதெல்லாம் செவி வழி கதைகளாக நமக்கு வந்து கொண்டிருப்பவை. அண்மை காலத்தில் அப்படி வாழ்ந்த வணங்குதலுக்குரிய டாக்டர் ஊவே சாமிநாத ஐயருடைய வாழ்க்கை வரலாற்றிலும் இது மாதிரி ஒரு சம்பவம் உண்டு. அவர் எங்கோ நடந்து போய் கொண்டிருக்கிறார். இரவு நேரம் ஒரு ராப்பிச்சைக்காரன். அந்த ராப்பிச்சைக்காரர்கள் இப்போ யாருமே ராப்பிச்சை இல்லைங்க டோட்டலாக. ஏன்னா அந்த ஃப்ரிட்ஜு வந்ததுக்கப்புறம் எல்லாருமே அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டதால நோ வேக்கன்சி, ராப்பிச்சைங்கிற அந்த 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 வேலை இல்லாமல் போயிடுச்சு. எல்லாம் எடுத்து உள்ள வையே, எடுத்து உள்ள வையே. இன்னும் புருஷனை மட்டும்தான் உள்ள வைக்கல. இந்த ராப்பிச்சை கேட்டுக்கிட்டே ஒருத்தர் போகிறாரு. அந்த ராப்பிச்சைக்காரன் பின்னாடியே போகிறாரு. இவர் பாடினா அந்த அடுத்த வரியை கேட்கலாமே, அடுத்த வரியை கேட்கலாமே அப்படின்னு பாடணும். அந்த பாட்டு ரொம்ப அருமையானது. அது நெருப்பு வட்டமான நிலா அப்படின்னு முடியும். அந்த ஆள் அநியாயம் பிடிச்சவன் ஒரு நாளைக்கு ஒரு வரி தான் பாடுவான். போதும், இவங்க கொடுக்குற பிச்சைக்கு இது போதாதா அப்படின்னு ஒரு நாளைக்கு ஒரு வரி பாடுவான். சாமிநாத ஐயர் போய் அந்த பாட்டை மொத்தமாக கலெக்ட் பண்ணணுமே அப்படின்னு ஊரை சுடுமோ, உலகம் தனை சுடுமோ, ஆரை சுடுமோ அப்படின்னு போய் கடைசியில் ஈற்றடி நெருப்பு வட்டமான நிலா அப்படின்னு முடியும். இந்த பாட்டை கலெக்ட் பண்ணுறதுக்குள்ள சாமிநாத ஐயர் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கார். ஒன்று கவனிச்சிங்களா? அச்சில் இல்லாத காலத்தில் ஒரு பாட்டை சேகரிப்பதற்கு அத்தகைய தமிழ் ஞானிகள் துன்பப்பட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அச்சில் எல்லாம் இருக்கு, படிக்க மாட்டேன்னு நம்மால் அடம் பிடிக்கிறான். படிச்சா துன்பப்படுறான். டிகேசி கையில் கம்பராமாயணம் வச்சிருக்கிறாரு. ஒரு காஃபி கொண்டா அப்படின்னு கேட்குறாரு. கேட்குறாங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. ரசிகமணி சொன்ன பதில் பாருங்க. எனக்கு ஜுரம் அடிக்குது, சூடாக ஒரு காஃபியும் கம்பராமாயண காப்பியும் இருந்தால் எனக்கு ஜுரம் போயிடும். சூடாக ஒரு காஃபியும் கம்பராமாயண காப்பியும் என் கையில் இருந்தால் எனக்கு ஜுரம் போயிடுங்கிறார். இப்போ பசங்க கையில் கம்பராமாயணம் கொடுத்தீங்கன்னா ஜுரம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. 1, கம்பன் பன்முகமான பெருமைக்குரிய ஒரு பெரும் புலவன். எப்படி பன்முகம்னா, கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுங்கிற பாடலை சொன்னார். கம்பன் புகழ் வாழ்கன்னு பேசின தங்கை கூட பேத்தி, என்ன தங்கைன்னு சொல்கிறது, நான் எவ்வளோ காலம் பொய்யா டை போட்டு வயசை மறைக்கிறது, என்னுடைய பேத்தி. அவளும் ரொம்ப அழகாக கம்பனுடைய புகழ் அந்த பாடலை எல்லாம் சொல்லி, தாயை அறியாத கன்று அந்த பாடலை எல்லாம் சொல்லி எங்களுக்கெல்லாம் மனசு நிறைவாக இருக்குது. கம்பனுடைய பாடலை அடுத்த தலைமுறை சொல்லி காதால் கேட்டு தான் நாங்கள்லாம் போகிறோம். அது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி தானே. எங்களுக்கு அடுத்த தலைமுறை ராமாயணம் சொல்கிறத நாங்கள் காதால் கேட்டாச்சு. எங்களுடைய நோக்கமே அதுதான். நாங்கள்லாம் இவ்வளோ நாள் உயிரோடு இருக்கிறதுக்கான காரணமே அதுதான். இப்போது நம்ம சொத்தில் சார் ஒரு ஓட்டு வீடு இருக்கும். அந்த ஓட்டு வீட்டில் 9 தேள் இருக்கும், 40 பூரா இருக்கும், ஒரு 400 பல்லி இருக்கும். இதை நம்ம பிள்ளைக்கு எழுதலேன்னு யார் சண்டை போடுவா தெரியுங்களா? பாம்பேயில் ஃப்ளாட்டில் உட்கார்ந்துருக்கிறவ புருஷனை குத்துவா. உங்கள் அப்பா அந்த ஓட்டு வீடு நமக்கு எழுதலாம் இல்லை. இவன் கேட்குறான், நமக்கு எது கிடையாது, நம்ம பாம்பேயில் எவ்வளோ அழகான ஃப்ளாட்டில் இருக்கிறோம், அந்த ஓட்டு வீடு வந்து நமக்கு என்ன பண்ண போகுது, வேண்டாண்டி, நமக்கு என்னத்துக்கு அந்த ஓட்டு வீடு, அதை தம்பிக்கு கொடுத்தா கொடுத்துட்டு போகிறாரு அப்பா, அவர் இருந்து பார்த்துக்கிறான், அதனால் தம்பிகிட்ட இருக்கட்டுமேன்னா. அதெல்லாம் கிடையாது. எல்லாத்துலேயும் பாதி பாதி பங்கு உண்டு. உங்களுக்கு பாதி, உங்கள் தம்பிக்கு பாதி வேணாம். தம்பி தான் இங்கே வச்சு அப்பனை பார்த்துக்கிறான்.
அதெல்லாம் அப்பனை பாதியாக பிரித்து பார்த்துக்க அவங்க தயாராக இல்லை. ஆனால் அந்த ஓட்டு வீட்டில் உங்கள் அப்பா எனக்கு பங்கு கொடுக்கலன்னு சண்டை போடுவா. அதில் இருக்கிற 40 பள்ளியை 20 பள்ளியாவா பிரித்து கொடுக்க முடியும்? நான் எங்கே வரேன்னு கவனிச்சிங்களா? ஒரு ஓட்டு வீடை சொத்தாக நினைப்பவர்கள் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் பாடலையும் பெரும் சொத்தாக தன் அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து விட்டு போக வேண்டாமா? நம்முடைய வீட்டில் நம்முடைய குழந்தைகள் பாடுவது, திருப்பாவை பாடுவது, திருவம்பாவை பாடுவது, இதையெல்லாம் காது கொடுத்து நம்ம கேட்க வேண்டாமா? எனக்கு அந்த பாக்கியம் என்னுடைய குழந்தைகள் இப்போ பேசுனதை கேட்டு என் பேத்தியும் எல்லாம் பாடலையும் பாடுவதையும் நான் கேட்டு சந்தோஷமாக இருக்கிறேன். எப்போ கூப்பிட்டாலும் போகிறதுக்கு ரெடியாக இருக்கு. ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு வேண்டிய அளவுக்கு இந்த இலக்கியங்கள் போய்கொண்டே இருக்கின்றன அப்படிங்கிற மகிழ்ச்சி. அதனால் இந்த 2 குழந்தைகளையும் பரிபூர்ணமாக நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். ஐயா பழனியப்பன் சென்னை கம்பன் கழகத்தில் இந்த பணி தான் செய்தார். அடுத்த தலைமுறை பேச்சாளர்கள் வளர வேணும்னு நினைச்சார். இப்போ உச்சநீதிமன்றத்தின் நீதியரசராக இருக்கிற ராமசுப்ரமணியம் அவர்கள் லா காலேஜில் எங்களுக்கு ஜூனியர். அவர் சுமதி, வழக்கறிஞர் சுமதி அருமையாக பேசுகிறவங்க, பாரதி பாஸ்கர், சுதா சேஷையன், பிறகு வழக்கறிஞர் ராமலிங்கம், தம்பி சிவகுமார், சன் டிவியில் பேசுகிற தம்பி சிவகுமார், இது மாதிரியான ஒரு குளோரியஸ் குரூப். அது பின்னால் வளர்ந்த அருமையான பேச்சாளர்கள் எல்லாரும் பின்னால் வந்தவர்கள். அப்போ சென்னை கம்பன் கழகத்தில் இந்த அடுத்த தலைமுறையை வளர்க்கிற பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் என் அன்புக்குரிய பழனியப்பன் அவர்கள். அவர் அதை ஒரு ஆர்வமாகவே அந்த காரியத்தை செய்வார். அப்படிப்பட்டவர் இந்த விழாவிலும் 2 குழந்தைகளை ஏற்றி பேச வைத்தமைக்காக என்னுடைய மனம் நிறைந்த நெகிழ்ச்சியை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எங்கேருந்து தொடங்கலாம்? இன்னைக்கு விழாவுக்கு நீதியரசர் தலைமையேற்றிருக்கிறார். கம்பனுடைய நீதி பற்றிய புலமையிலேருந்து நாம் சிந்திக்க தொடங்கினா, கம்பன் சட்ட புலமை உடையவன், ஜுடிஷியரி பற்றி தெரிந்தவன், ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் தெரிந்தவன், நீதியினுடைய மேன்மை என்ன என்று தெரிந்தவன் அப்படிங்கிற சிந்தனையிலேருந்து தொடங்கலாம். ஏன்னா ஐயா தலைமை ஏற்றிருக்கிறார்கள். அவர்கள் அதாவது என்ன சொல்வார், ஒரு வார்த்தை சொல்வார், தீர்ப்பு எழுதுறதுனா நானா எழுதுறேன், எல்லாம் தெய்வம் எழுதுது அப்படிம்பார். அது என்ன சொல்லுதோ அதை எழுதுறது தான் என்னுடைய வேலை. எப்படி பேனா நான் எழுதுவதை எழுதுகிறதோ அப்படி இறைவன் என்னை எழுதுகிறான் என்று அவர் சொல்லி நான் காதால கேட்டிருக்கிறேன். அப்போ நீதிக்கு இவ்வளவு பெரிய மரியாதை இறைவன் சொல்லுகிறான், அதை நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா நீதிக்கு என்ன மேன்மை கொஞ்சம் பார்ப்போம். ஒரு அரசை வகுத்து வைக்கிற போது எப்படி பிரிப்பாங்க அப்படின்னு கேட்டால், அரசமைப்பு சட்டத்தில் 3 pillars ஆஃப் டெமோக்ரஸி அப்படிம்பாங்க. என்ன 3 pillars? முதல்ல பார்லிமெண்ட் அல்லது லெஜிஸ்லேச்சர், அதாவது சட்டமன்றம் அல்லது பாராளுமன்றம், அதுதான் சட்டத்தை இயற்றுவது. அடுத்தது யாருன்னு கேட்டால் கவர்மெண்ட், அரசு, மைய அரசு, மாநில அரசு, ஏதோ ஒன்று அரசு, சட்டங்களை எல்லாம் கொண்டு செலுத்துகிற அரசு. இது சரியா போகுதா, இவங்க எங்கேயாவது அரசமைப்பு சட்டத்தை மீறுறாங்களா, இவங்க ஏற்படுத்துகிற சட்டம் ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸுக்கு விரோதமாக இருக்கா, இதையெல்லாம் தீர்மானிக்கிற அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டால் நீதிமன்றத்துக்கிட்ட இருக்கு. இது 3 டிவிஷன், அதாவது இந்த நாட்டினுடைய நீதி மேலாண்மையை, மக்களுக்கு தர வேண்டிய அந்த நல்வாழ்வை பிரிச்சுக்கிறாங்க. பார்லிமெண்ட்டில் ஒரு லா பாஸ் ஆகணும், இல்லை லெஜிஸ்லேச்சரில் ஒரு லா பாஸ் ஆகணும். அதை கவர்மெண்ட் தான் கொண்டு வரும். கொண்டு வந்த உடனே அது பாஸ் ஆனதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், கவர்மெண்ட் அதை நடைமுறைக்கு கொண்டு வரணும். ஆனால் அது சட்டப்படி சரியா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத யார் தீர்ப்பளிப்பா அப்படின்னா நீதி அரசர் தீர்ப்பளிப்பார். ஸோ உங்களுக்கு இப்போது ஒரு லா காலேஜில் ஒரு கிளாஸ் கேட்ட மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாலசீனிவாசன் சிரிக்கிறார், அவர் ஒரு லாயர், அவர் என்ன கொஞ்சம் லேட்டாக படித்தார், பரவாயில்ல, அதனால் என்ன, நான் லேட்டாக இல்லை அப்போவே படிக்கலை, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இப்போ பாருங்கள், பார்லிமெண்ட்டில் அல்லது சட்டசபையில் மெஜாரிட்டிங்கிறது என்ன, 51% இருக்கணும். இப்போது இவ்வளோ பேர் ஒரு வச்சுக்கோங்க, உதாரணம் சொல்கிறேன், 300 பேர் கொண்ட ஒரு சபை, 300 பேர் கொண்ட சபையில் ஒரு சட்டம் பாஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னால், அங்கே வந்திருக்கிறாங்க 300 பேர் அசம்பிள் ஆகிட்டாங்க, ஒரு சட்டம் பாஸ் ஆகணும்னு சொன்னால் ஒரு 151 பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க, சட்டம் பாஸ் ஆகிடும். இல்லை 160 பேர் 170 பேர் ஓட்டு போடுறாங்க, அது பாஸ் ஆகிடும். எதிர்க்கிறவங்க ஒரு 140 பேர் 120 பேர் எதிர்த்தாங்கன்னா ஓட்டு போட்டது மெஜாரிட்டி இருக்கிறவங்க ஓட்டு போட்ட உடனே அது சட்டமாக ஆகிடும். நல்ல கவனிங்க, 160 பேர் மக்கள் பிரதிநிதிகள் ஒரு சட்டத்தை ஏற்படுத்தி அந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிற போது ஹைகோர்ட்டில் உட்கார்ந்துருக்கிற
ஒரே ஒரு ஜட்ஜி, சிங்கிள் மேன், அவர் என்ன சொல்றாரு? ஸ்டே. எப்படிங்க 161 பேர் முடிவெடுத்திருக்கிறாங்க, ஆனா ஒரு சிங்கிள் ஜட்ஜி என்ன சொல்றாரு? ஸ்டே அப்படிங்கிறார். இது ராமாயணத்தில் பார்க்கலாமா? கம்பராமாயணத்தில் பார்க்கலாமா? அனுமன் வந்துட்டா ராவணனுடைய தர்பாருக்கு. அனுமனுடைய பேச்சு நடவடிக்கை இதெல்லாம் ராவணனுக்கு கோபம் வருது. என்னடா இவன் இப்படி பேசுறான் அப்படிங்கிறதுனால என்ன பண்றான்? ஒரு மரபு மீறுறான். அவன் தூதுவனா வந்திருக்கிறான். தூதரை கொல்லக்கூடாது, அது கடுங்கோல், செங்கோல் அல்ல. தூதர்கள் யார் வந்தாலும் இன்னொருவருடைய கருத்தை சொல்வாங்க, வேறு தேசத்து ராஜாவுடைய கருத்தை சொல்வாங்க. அவங்கள ஒன்றும் பண்ணக்கூடாது, மரியாதையாக அனுப்பணும் அப்படிங்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற ஒரு மரபு. அது மாதிரி அனுமன் ராமனுடைய தூதனாக நின்று சொல்ல வேண்டிய செய்தியை சொல்கிறான். ராவணனுக்கு எரிச்சல் வருது, கோபம் வருது. நாம் இவ்வளோ பெரிய ஊருக்கு அரசனாக இருக்கிற போது நம்மளை ஏற்றி அவனும் ஒருத்தர் நம்ம கிட்ட ஏத்தாப்பில் வந்து பேசுகிறானே அப்படிங்கிறதுனால இப்போ பாருங்க, கவர்மெண்ட் அண்ட் பார்லிமெண்ட் ரெண்டுமா கம்பைன்டா அங்கே யார் இருக்கா? ராவணன். ஒரு ஒரு சட்டம் பாஸ் பண்ணுறான் பாருங்க, ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறான் பாருங்க. என்ன கொடுத்தான்? கொல்மின். டேய், இந்த குரங்கு கலாட்டா பண்ணுதுடா, இந்த குரங்கு கொல்லுங்கடா, இது கலாட்டா பண்ணுறது, இந்த குரங்கு இனிமேல் உயிரோடு இருக்கக்கூடாது, இதை கொல்லுங்க அப்படின்னு கொல்மின் அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறான். இப்போ பாருங்க, கவர்மெண்ட் அண்ட் பார்லிமெண்ட் ஆர் லெஜிஸ்லேச்சர் ரெண்டு சேர்ந்து எடுக்கிற முடிவு மாதிரி அவன் தான் பார்லிமெண்ட்டு, அவன் தான் லெஜிஸ்லேச்சர், அவன் தான் கவர்மெண்ட்டு. என்ன பண்ணிட்டான்? இந்த குரங்க கொல்லு அப்படின்னு ஒரு உத்தரவு பாஸ் பண்ணுறான். சார், அடுத்த வார்த்தை கம்பன் பாருங்க, என்னும் மாத்திரத்து ஈண்டு எரி நீண்டு உக மின்னும் வாழ் எயிற்றின் சினம் வீங்கினான். கோவம் வந்துருச்சு, ராவணனுக்கு கோவம் வந்துருச்சு. அப்படி அனுமனை பார்த்து சொல்றான், கொல்மின் என்றானன். கொல்லுங்கடாவன, கொல்லுங்கடா, கொல்மின் என்றானன். கொல்லியர் சேர்தலும், கொல்லியர்னா யாரு? கொல்றதுக்கு கத்தி அருவா எல்லாம் எடுத்துக்கிட்டு அவனுடைய படை குடி மக்கள் வர்றாங்க. அடுத்த வார்த்தை ஜுடிஷியரி அன்லாஃபுல் ஆக்டிவிட்டியை ஸ்டே பண்ணும் அப்படிங்கிற அந்த ஜுடிஷியரி தத்துவத்தை கம்பன் பாட்டில் வைக்கிறான் பாருங்க. கொல்மின் என்றனன் கொல்லியர் சேர்தலும் ஸ்டே கிராண்டட். எப்படி? நில்மின் என்றனன் விபீஷண நீதியான். அந்த வார்த்தை என்ன தெரியுங்களா? விபீஷண நீதியான்ங்கிற வார்த்தை தான். ஏன்? நீங்க கவர்மெண்ட்டுடைய ஆர்டராகவே இருந்தாலும் பார்லிமெண்ட்டினுடைய டெசிஷனாகவே இருந்தாலும் அதை சிங்கிள் ஜட்ஜி ஸ்டே பண்ண முடியுது அப்படின்னு சொன்னால் நீதித்துறைக்கு எவ்வளவு பெரிய மரியாதை இருக்கிறது என்பதை கொல்மின் என்ற அரசு உத்தரவு பிறப்பிக்கிறது. நில்மின் என்றனன் யாரு? வீடனன், நீதியான். ஒரு ஜுடிஷியரியோட பவர் என்ன அப்படிங்கிறத என்ன பியூட்டிஃபுல்லாக கம்பன் விளக்கி காட்டுகிறார். ஏன்னா இன்னைக்கு நீதியரசர் தலைமை ஏற்றிருக்கிற போது ஏன் நம்ம தலைமைக்கு அழைக்கிறோம்னா, நீதிதான் முக்கியம் என்கிற எண்ணத்தை கவி சக்கரவர்த்தி கம்பன் எப்படி தன்னுடைய இலக்கியத்தில் காட்டுகிறான். ஏன்னா ராமாயணம் முழுக்கவே ஒரே நீதியை சொல்றதுக்கு வந்த நூல், ஒரே சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா. என்ன சிங்கிள் பாயிண்ட்? அறம் வெல்லும், பாவம் தோற்கும். தர்மம் தாண்டா உலகத்தில் வெல்லும், பாவம் எப்படிடா வெல்ல முடியும்? பாவம் தற்காலிகமாக வெல்லும், அது டெம்பரவரி விக்டரி. ஆனால் அது பெர்மனண்ட்டாக நிற்குமா அப்படின்னு கேட்டால் நிற்காது. அறம் வெல்லும், பாவம் தோற்கும். இதுதான் கம்பராமாயணத்தினுடைய மேண்டேட், அது உலகத்துக்கு சொல்ல விரும்புகிற செய்தி. அதனால அறம் வெல்லும், பாவம் தோற்கும் என்று சொன்னால் நீதிமான்களுடைய குரல் ஒலிக்க வேண்டும் என்று. சார், விபீஷணன் பவரில் பெரியவனா, வயசில் பெரியவனா? ராவணனுடைய பவர்ஃபுல் ஸ்ட்ரக்சர், அவன் பாடி எப்படி, அவன் மிலிட்ரி எப்படி, அவனுடைய ஃபோர்ஸ் எப்படி? விபீஷணனுக்கு அந்த மாதிரி பர்சனாலிட்டி கிடையாது. இப்போ ராவணனுக்கு 10 தலை 20 தின்தோள் வர்ணிக்கிறான் பாருங்க. அப்படிப்பட்ட மிகப்பெரிய வலிமை உடையவன், அவ்வளவு மாவீரன் ராவணன். ஆனால் அவனுடைய கவர்மெண்ட் டெசிஷனை எந்த பலமும் இல்லாத விபீஷண நில்மின் என்றானன். நில்லுங்கப்பா. சார், ராவணன்ட்ட கேட்கல, எப்பா எப்பா கொஞ்சம் அடிக்க வேணான்னு சொல்லுப்பா அப்படின்னு அவனை கெஞ்சல. நில்மின் யார உத்தரவு? யார் அடிக்க போனானோ அவனுக்கு உத்தரவு. சார், ஒரு கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போட்டால் ஜட்ஜி கவர்மெண்ட்டுக்கு தான் டைரக்ஷன் கொடுப்பான்னு சொல்ல முடியாது, போலீஸுக்கு டைரக்ஷன் கொடுப்பார். நில்மின் என்றானன், அதை எக்ஸிக்யூட் பண்ணுறவங்களுக்கு அதை ஸ்டே பண்ணுப்பா, அப்புறம் என்னன்னு விசாரிப்போம். இந்த ஜுடிஷியரி பிரின்சிபிளை கம்பன் எங்கேருந்து கற்றுருப்பார்? அவர் ஒரு பல்கலைக்கழகம். வாரியார் சாமிக்கு பின்னாடி டாக்டரேட் கொடுத்தாங்க. ஆனால் ஆரம்பத்தில் பல பேர் வருத்தப்பட்டாங்க, வாரியார் இவ்வளோ பெரிய ஞானியாக இருக்கிறாரு, அவருக்கு டாக்டரேட் கொடுக்கலையே அப்படின்னாங்க.
கொடுக்கலையேன்னு ஒருத்தர் வருத்தப்பட்டு அப்போ பேசுகிறப்ப நான் பதில் சொன்னேன், எங்க பல்கலைக்கழகத்தில் மாணவருக்கு டாக்டரேட் கொடுப்பாங்க, இன்னொரு பல்கலைக்கழகத்துக்கு கொடுக்குற பழக்கம் கிடையாதுங்கோன்னு. இன்னொரு யூனிவர்சிட்டிக்கு போய் நான் இனிமேல் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு டாக்டரேட்னு பட்டம் கொடுக்குறேன்னு ஒரு யூனிவர்சிட்டி ரெசல்யூஷன் பாஸ் பண்ண முடியுமா என்ன? எனவே வாரியார் தனி மனிதன் அல்ல, அவர் ஒரு பல்கலைக்கழகம். அதனால்தான் வெட்கப்பட்டு இன்னும் அவருக்கு டாக்டரேட் கொடுக்காமல் வைத்திருக்கிறார்கள்னு சொன்னேன். சாமி குலுங்கி குலுங்கி சிரிச்சார். அதை கேட்டுட்டு அப்படியே சிரிச்சார்.